ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய மைன்கிராஃப்ட் சர்வராக இருக்கட்டும், ஹார்ட்கோர் இருக்கட்டும், எந்த வேர்ல்டாக இருந்தாலும் சரி, நான் யூஸ் பண்ணுற மாட் பிளகின்ஸ் அண்ட் டேட்டா பேக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. ஸோ ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுற ரிசோர்ஸ் பேக் என்னன்னு பார்த்துடலாம் கைஸ். ஓகே, ஸோ இங்கே தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுற டேட்டா பேக் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் டார்ச். ஸோ இது வந்து உங்களுக்கு புரியாது. பேசி இப்போ கேவப்பிட்டு இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுற மாட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் டார்ச். ஸோ மைன்கிராஃப்ட் பிஇ பிளேயர்ஸ், அதாவது மொபைல் பிளேயர்ஸ், பெட்ராக் எடிஷன் பிளேயர்ஸால் லெஃப்ட் ஹேண்டில் எந்த ஐட்டமும் வைக்க முடியாது. ஷீல்டு, ராக்கெட்ஸ், மேப், டோட்டம் ஆஃப் ஹண்டை, இதை தவிர வேறு எதுவும் லெஃப்ட் ஹேண்டில் வைக்க முடியாது. பட் இந்த மாடு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் லெஃப்ட் ஹேண்டில் அஃப்கோர்ஸ் உங்களால் டார்ச் வைக்க முடியும். எஸ், ஸோ டார்ச்சு, லேண்டன் உங்களால் எதுவும் வேலை வைக்கலாம். கேவ் மைனிங் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நைட்டு இருட்டாக தான் இருக்குது. பார்த்தீங்களா, லெஃப்ட் ஹேண்டில் டார்ச் வச்சுருக்கிறேன்னா ஒர்க் ஆகுது. ஸோ இது தான் நான் எல்லா சர்வரில் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் ரிசோர்ஸ் பேக் ப்ளஸ் பிரேவ் பேக். ஸோ ரிசோர்ஸ் பேக் வேறு கைஸ், பிரேவ் பேக் வேறு. ஸோ ரிசோர்ஸ் பேக்குங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணல, இது ரிசோர்ஸ் பேக்காகவும் வரும், பிரேவ் பேக்காகவும் வரும். ஸோ அடுத்த மாடு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இண்டிகேட்டர். இது வந்து நான் சொல்லணும்னு அவசியம், எல்லா இதுலேயும் சீரீஸ்லேயுமே பார்த்துருப்பீங்க. ஹெல்த் இண்டிகேட்டர்னு ஒன்று கைஸ். இப்போ இந்த க்ரீப்பர் இருக்கானா, இவனுக்கு 20 ஹார்ட் இருக்குது. இப்போ இவன் நான் அடிச்சிட்டேன்னா ஒரு ஹார்ட் இப்போ அவனுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னொரு அடி அடிக்கிறேன்னா 18 ஆச்சு. இப்போ அவன்கிட்ட 18 இருக்குது. ஸோ அதுதான் இங்கே ஹெல்த் இண்டிகேட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாவா விஆர். ஸோ இங்கே ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா ஜாவா ஆட் ஆன்ட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜாவா விஆர். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜாவா வெர்ஷன் 3.1 விஆர்னு பார்த்தீங்களா, இது நான் வந்து யூஸ் பண்ணுறது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாவா விபி. ஸோ இதுவும் நான் அப்பப்போ யூஸ் பண்ணுற வேர்ல்டில் இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் அது எப்படி நியூஸ் போட்டு காட்டுறேன். ஓகே, ஸோ நீங்கள் ஜாவா உங்களை ஏற்றிட்டு உள்ளே வந்தவங்க இந்த மாதிரி நிறைய மெசேஜ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறையா கோடிங்ஸ்லாம் பயங்கரமாக லேக் ஆகும். இந்த கோடிங்னால நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த கோடிங் எல்லாமே போயிடும். நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா போயிருங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த எல்லாமே போயிடும். ஸோ ஜாவா விஆர் விபி பார்த்தீங்களா கைஸ். ஸோ இந்த ஜாவா விளையாடும் போதெல்லாம் ஃபைட்டுக்கு போகும்போது இல்லை ஆப்போனண்ட்டை கூப்பிடணும்னா லோட் ஆகும். பார்த்தீங்களா, நான் அழுத்துறேன். இப்போ நான் மறுபடியும் இந்த சொன்னல கைஸ், இந்த ஜாவா போட்டால் கொஞ்சம் லேக் ஆகும்ட்டு. இந்த மெசேஜெல்லாம் போனதுக்கப்புறம் சுத்தமாக உங்களுக்கு லேக் இருக்காது. அந்த மெசேஜ் போகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ நான் அங்கே அடிக்கிறேன். என் ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு கீழே, என்னோடய எய்முக்கு கீழே பாருங்கள், ஒரு கோடு மாதிரி வந்துட்டு போவோம். ஜாவா பிளேயர்ஸ்க்கு தெரியும். பார்த்தீங்களா, லோட் ஆகுதா? அதே மாதிரி தான் அந்த சாமி செத்துட்டான். அதுக்குள்ளே செத்துட்டானுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இப்போ நான் வந்து அவனையாச்சும் அடிக்கணுமே. அங்கே ஒரு க்ரீப்பர் தெரியலாங்க கைஸ். வெயிட் பண்ணுங்க கைஸ், இந்த மெசேஜ் கண்டென்ட் போட்டோம். பயங்கரமாக லேக் ஆகுது. போய் தொலைஞ்சிச்சு. பார்த்தீங்களா, லோட் ஆகுது. இப்போ பாருங்கள், ஜாவாவில் வர மாதிரியே பார்த்தீங்களா ஹார்ட் தெரியுது. ஹார்ட்டும் வந்துச்சு, அந்த வேவ் போச்சு. அப்புறம் இதில் இவங்களால கிரிட்டிக்கல் ஷாட், இது வந்து நார்மலாகவே இருக்குது கிரிட்டிக்கல் ஷாட்டு. லோட் ஆகுது பாருங்கள். ஸோ ஜாவா விஆர் அண்டு விபி மேலே இது அந்த இடத்துல தொங்குது. என்னது கேஸ் இது, மேலே அந்த இடத்துல தொங்குது.
வாட்? ஏங்க இல்லைல்ல, கிராஃப்டிங் அண்ட் பில்டிங்கில் கமாண்ட் பிளாக் இருக்கா? கிராஃப்டிங் அண்ட் பில்டிங்கில் கமாண்ட் பிளாக். Spawnia USC. சொக்காவில் இது நமக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ திஸ் இஸ் அ ஜாவா மோடு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எல்ஸ் கிளியர் ஃப்ரேம். ஸோ நீங்கள் பார்ப்பீங்க இங்கே இருக்க எல்லா ஐட்டமும் நான் ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்களா கிளாஸு எல்லாத்துல ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது தான் இங்கே ஐட்டம் ஃப்ரேமு. ஸோ ஐட்டம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இன்விசிபிளாக இருக்கும். ஐட்டம் ஃப்ரேம் இன்விசிபிளாக வைக்கிறது இதுதான் இந்த மாட்ப்ளெக்ஸோட யூஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்கான்ஸ் அனிமேஷன். ஸோ இது என்ன நானும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஸ்பெக்ஸ்கேன்ஸ் அனிமேஷனுக்கு பார்த்தீங்களா இங்கே இருக்குது. ஸோ இதோட பவர் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த க்ரீப்பர் பார்த்தீங்களா, இப்போ நான் அவனை அடிக்கிறேன் பார்த்தீங்களா, ஒரு வேக்ஸ் மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் வந்து ஹைட்டாக போகிறேன்னா இந்த இடத்துல நல்லா கம் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரியலாக இருக்கும். ரியல்னால் இப்போ நம்ம அந்த இடத்துல தொங்கும் போது பேலன்ஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா இப்படி கையாட்டோம்ல கைஸ், சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். மெசேஜெலாம் போட்டோம் டீகோட்ஸ். இந்த மெசேஜ் போகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும் எனக்கு நிஜமாக தெரியுது கைஸ். ஸோ இதோட இம்பேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் கையில் 2 ஃபிஷ் பாக்கெட் இருக்குது. பஃபர் ஃபிஷ் ப்ளஸ் ட்ராபிக்கல் ஃபிஷ் பார்த்தீங்களா அச்சீவ்மெண்ட்ஸில் வருது கைஸ். இப்போ நான் கீழே விழுவும் போது என் கையில் இருக்க பஃபர் ஃபிஷ்ஷை பாருங்களேன் பார்த்தீங்களா. அடுத்து இந்த மீன் அப்படியே ஒரு மாதிரி ரியலாக இருக்குல்ல கைஸ். இப்போ அல்டிமேட் என்னன்னா நம்ம தலைவர் தான். இப்போ நம்ம தலைவரை என்னோட இது ஹார்ட் கோர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட ஹார்ட் கோர் பார்ட் 2 பார்த்தாங்க தெரிஞ்சிருக்கும். வில்லேஜரை பற்றி அவன் மூக்கு எப்படி பார்த்தீங்களா பயப்படுறான், வேணாங்கிறான். அவன் கீழே போகும்போது அவன் மூக்கை பார்க்கணும். அப்படியே அந்த மூக்கு பார்த்தீங்களா. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போன. ஸோ அதாவது கொஞ்சோண்டு ரியல் லைஃப் கலந்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தம்பி இப்போ இவனே எடுக்கணும், இவனும் ஜாம்பி மாதிரி தானே பார்த்தீங்களா. அவன் நடக்கிறத பார்த்தீங்களா. நான் தள்ளி விட்றேன். நைட்டானா நல்லாயிருக்கும் ப்ளீஸ். நைட் ஆயிடுச்சா இந்த ஜாம்பி பசங்க இப்போ வருவானுங்களே. இந்த ட்ரவுன் பார்த்தீங்களா எரியும் போது அவனுக்கு அந்த ஃபீல் வருது பார்த்தீங்களா. அதுதான் இதோட எஃபெக்ட். கொஞ்சோண்டு ரியல் லைஃப் கலந்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ நான் அதை கையில் எடுக்கிறேன்னா தண்ணி ஆடும் பார்த்தீங்களா. அவன் வெளியே வரான், இந்த மீன் துள்ளுது. இப்போன்னு பார்த்து ஒரு ஜாம்பி பயிலிங்காங்க நாமளே உருவாக்க வேண்டியதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஜாம்பி கேவ் ஸ்பைடர், அது ஸ்பைடர்
ஸ்கெலிட்டன் கைஸ் பையன். இவனுக்கும் ஒரு வேலை இருக்குது. இவனுங்க வந்துட்டு போகிறாங்க கைஸ். ஃபஸ்ட்டு இந்த டாகோட இது பார்த்தலாம். இந்த மாடால் பார்த்தீங்களா டைம் பண்ணிட்டேன். இவனுக்கு 40 ஆட்டா. இப்போ நான் அப்படி பின்னாடி போகிறேன்னா எனக்கு நான் குதிக்கும் போது பார்த்தீங்களா கைஸ் அப்படியே அந்த தூசிலாம் கிளம்புது. இப்போ நான் உட்கார வைக்கிறேன், கையை வச்சுல விட்றோம். ஸ்பைடர் பாருங்கள், அப்படியே ஸ்பைடர் டெக்ஸ்சர் சேஞ்ச் ஆயிருக்கா. இப்போ பாருங்கள், ஜாம்பி ரியல் லைஃப் ஜாம்பி மாதிரி நடக்க ஆரம்பிப்பான். நடக்கிறான்னா ஸ்கெலிட்டனோட பவர் காட்டுறவங்களுக்கு. இந்த பையன் ஸ்லைமு. ஸோ இப்போ இந்த பையனோட பவர் காட்டுறேங்க. பார்த்தீங்களா கைஸ், மாடு மாற்றணும்னா கூட கிரேட்டிலிருந்து சர்வைவர் மாற்றணும்னா கூட அப்படியே ரியலாக இருக்குது. இப்போது டக்சர் பேக் இங்கே இருக்குது. சர்வைவல் டன், பேக் டு த கேம். இப்போ அவன் பண்ணுறத பார்த்தீங்களா, அம்பளுக்குறானா அப்படியே ரியலாக இருப்பான் பாருங்க. ரியலாக வந்து அடிக்குதா. ஸோ வேறு ஒன்றும் இல்லை கைஸ், இதுக்கு கொஞ்சம் ரியலாக இருக்கும், கொஞ்சம் உருட்டாக இருக்கும். இதுதான் இந்த மாடோட எஃபெக்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த மாடை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இதை பார்த்துட்டு லாஸ்ட்டாக என்கிட்ட இருக்கிறது எக்ஸ்ரே பைலால் 1 2 3 லவ். அதே ஹார்ட்கோர் எபிசோட் பார்ட் 2 பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எக்ஸ்ரே மாடை பற்றி. நானும் உங்களுக்கு போட்டே காமிக்கிறேன்னு. கைஸ், எக்ஸ்ரே ஐபால் லால் 1 2 3 இந்த லாஸ்ட் டேக் பார்த்தீங்களா, இதுதான் கைஸ் அந்த டேட்டா பேக். இப்போ நான் வந்து இந்த பேக்கை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணோடனே நதர் ஓர்ஸ் ஒன்லி ஓவர் வேர்ல்டு சொல்லியிருக்கு. நான் ஓவர் வேர்ல்டு வச்சுக்கிறேன். இப்போ வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வேர்ல்டு நார்மலாக இருக்கா. இங்கே ஒரு குழி தோண்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இங்கெல்லாம் இங்கே கோல்டு இருக்குது, இங்கே நிறையா கோல்டு இது இருக்குது. இது உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க. செப்பரேச்சல் மாடு போட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் புரியும். ஓகே, செப்பரேட்டர் மோடு போட்டாச்சு. இங்கே வந்து அயன் ஓர் இருக்குது, காப்பர் ஓர் இருக்குது, டைமண்ட்ஸ் மைனஸ்க்கு போய்க்கலாம், அப்போ தான் டைமண்ட்ஸ்லாம் கிடைக்கும். பார்த்தீங்களா, டைமண்ட் இருக்கா இங்கே எப்படி வா சொலையான டைமண்ட்டு. கீழேயும் பார்த்தீங்கன்னா நிறையா டைமண்ட்ஸ் இருக்கும். இதுதாங்க இந்த எக்ஸ்ரே பைலால் லவ் 1 2 3 இந்த டேட்டா பேக்கோட டேட்டா பேக் தான் யூஸ். பார்த்தீங்கன்னா இதுதான், இதை வச்சு தான் ஹார்ட்கோரில் 50 டைமண்ட் ஆட்டை போட்டேன். கைஸ், இப்போ ஒன்று நடந்துச்சு. அவனை பார்த்தீங்களா, இப்போ நான் அடிக்கிறேன். கைஸ், உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். உங்களால் ஒரிஜினல் மைன்கிராஃப்டில் எடுக்கிற அச்சீவ்மெண்ட்ஸுகளை எடுக்க முடியும். பாருங்கள், அச்சீவ்மெண்ட் இருக்கா. ஸோ இந்த அச்சீவ்மெண்ட்ஸில் இந்த 4 டேட்டா பேக் 4ங்கிறேன், எத்தனையோ கணக்கு தெரியல கைஸ், எத்தனை இருக்குதோ அதில் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க கைஸ். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் இதில் எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் தான் கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிடுங்க கைஸ். ஸோ இந்த வீடியோவில் தான், பை பாய்.